டிப்ளமா எக்ஸாம் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் டிப்ளமாக்கும் ஐடிஐக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இப்போ வர காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ஜிகே கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதை சம்மந்தப்பற்றும் வீடியோ வந்து ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மேஜர் கொஷின்ஸ் இந்த வீக்கில் நடந்த ஈவெண்ட்ஸ்லேருந்து எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, வென் நேஷ்னல் கன்சியூமர் ரைட்ஸ் டே வாஸ் அப்சர்வ்டு. செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, விச் யூனிவர்சிட்டி போஸ்டல் ஸ்டாம்ப் வாஸ் ரிலீஸ்டு by PM. When National Farmers Day was observed, how many agreements was signed between India and Vietnam during the virtual summit? ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வீடியோவோடைய எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன், அப்போ வந்து பார்த்துங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட்டில் 4 விதமான ஜாப் வேக்கன்சிஸ்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ட்ராவலிங் அண்ட் இன்ஸ்டாலேஷன், இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அட்டெண்டன்ட். இந்த இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா டிப்ளமா மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டு ட்ராவலிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோர்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தகுதின்னு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ டோட்டலாக 6 டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ட்ராவலிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுது. அடுத்தது இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடியோ கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ டோட்டலாக 11 டிப்ளமா கோர்சஸ் வந்து இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐடிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கிற போஸ்ட்டு இப்போ 14 ட்ரேடு வந்து எலிஜிபிள் ஆகுது அப்படின்னு வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலில் 9 போஸ்ட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதாவது ட்ரிபிளியில் வந்து பார்த்திங்கன்னா 7 போஸ்ட்டும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட் ட்ராவல் அண்ட் இன்ஸ்பெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 9 ஜாப் வந்து இருக்குது. இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன்ஸுக்கு 2 ஜாப், டெக்னிக்கல் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து 20 ஜாப்ஸ். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமாவுக்கு வந்து 27 ஜாப்ஸ் வந்து இருக்குது, ஐடிஐக்கு வந்து 20 இருக்குது. ஸோ டோட்டல் ஜாப்ஸ் வந்து 47. ஸோ இதுக்கான ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அட்டெண்டன்ட்டுக்கும் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 26 வர வந்து ஏஜ் வந்து லிமிட் கொடுத்துட்றாங்க. அது எந்த தேதி வரைக்கும் இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா 20/12/2020. அதுக்கப்புறம் சேலரி லிமிட் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கு 25,000லேருந்து 1,05,000 வரைக்கும், டெக்னிக்கல் அட்டெண்டன்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,000லேருந்து 78,000 வரைக்கும் வந்து மந்த்லி சேலரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் ஜென்ரலுக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டி அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வுலேருந்து பணம் கட்டுறதுக்கு வந்து விலக்கு அளிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி விண்ணப்பிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடில் தான் வந்து விண்ணப்பிக்கணும். ஆன்லைனுக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். அதில் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆன்லைனில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்களுடைய ஃபோட்டோவை வந்து 20லேருந்து 50 கேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேபெக் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்கில் வந்து போட்டு சைன் பண்ணிவிட்டு அதையும் வந்து 10லேருந்து 30 கேபிக்கு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம ஆன்லைனில் வந்து ஈஸியாக வந்து அப்லோட் பண்ண முடியும். சரி, இந்த எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி நடக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ 2 ஜாபுக்குமே இது டெக்னிக்கல் அட்டெண்டன்ட்டுக்கும் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 75 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் சம்மந்தமாக வந்துருக்கும், 25 கொஷின்ஸ் வந்து ஜிகே அண்ட் ஆப்டிடியூட்டில் வந்து வரும்.
அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்க அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து போவாங்க. அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா SPPT டெஸ்ட், ஸ்கில் ப்ரொஃபிஷியன்சி அண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஷின் டூல்ஸை கொடுத்துட்டு மிஷினில் வந்து ஒர்க் பண்ண சொல்லி அதுக்கான டைமிங் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி அந்த ஸ்கில் டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களோட ஐ சைட், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் என்றைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 20/12/22, அதாவது 22 டிசம்பர் 2020. ஸோ என்றைக்குள்ளே லாஸ்ட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுன்னு வந்து பார்த்திங்கன்னா 15/1/2021 6 மணிக்குள்ளே, சாயந்தரம் 6 மணிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் என்றைக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 29/1/2021 14/2/2021 என்றைக்கு இந்த டெஸ்ட் வந்து நடக்குதுன்னு வந்து ஒரு அப்ராக்சிமேட் டேட் வந்து கொடுத்துட்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 14/2/2021. அதுக்கப்புறம் இந்த SPPT டெஸ்ட் வந்து சொன்னோம். அது வந்து பார்த்திங்கன்னா 15/2/2021 வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அப்படி இல்லைன்னா 16/2/2021 அன்றைக்கி நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, ஓகே. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்ளை பண்ணோம் IOCLக்கு வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து அந்த GK கொஷினுக்கான ஆன்சர்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் கன்சூமர் ரைட்ஸ் டே வந்து என்றைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா December 24. அதுக்கப்புறம் எந்த யூனிவர்சிட்டியோட போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து ரீசெண்ட்லி ரிலீஸ் பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா அலிகார் யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் இந்த அலிகார் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட்டில் வந்து கொடுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து இந்த அலிகார் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நேஷ்னல் ஃபார்மர்ஸ் டே என்றைக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா December 23. அதுக்கப்புறம் எவ்வளோ அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க இந்தியாவுக்கும் வியட்நாம் கிட்டேயே அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 7 அக்ரிமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு புள்ள வந்து ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.